எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2319வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் நீதியை சரிகட்ட வருவார், நமக்கு பதிலளிக்க வருவார். எனவே தைரியமாய் இருப்போம். கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் எந்த குற்றமும் சுமராது. தேவன் நமக்கு துணையாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த காலை மன்னா நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக இங்கிலாந்து தேசத்தை அசைத்த ஜான் நாட்ஸ் என்ற தேவ மனிதன், அவர் காலை மாலை முழங்கால்ல இருந்து ஜெபிப்பாராம். இரவெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். அவங்களுடைய மனைவி சொல்லுவாங்களாம், கொஞ்சம் தூங்குங்க என்று சொல்லும்போது அவர் சொல்லுவாராம், தேசம் அழிந்து போய் கொண்டு இருக்கிறது, தேசம் எவ்வளவோ காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது, எனக்கு எப்படி தூக்க வரும் என்று சொல்லி அவர் இரவெல்லாம் ஜெபிப்பாராம். அவ்வளவு பெரிய ஒரு ஜெப வீரனாகிய ஜான் நாட்ஸ் காணப்பட்டார். அந்த இங்கிலாந்து தேசத்தை அரசாண்ட அந்த ராணி சொன்னது, நான் என்னுடைய படை வீரர்களுக்கு பயப்படுவது கிடையாது, இந்த தேசத்தில் நான் யாருக்கும் பயந்து போன நபர் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு நபருக்கு பயப்படுகிறேன். இந்த ஜான் நாட்ஸ் என்ற தேவ மனிதன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது அவருடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன். என்னுடைய உடம்பெல்லாம் தீப்பிடித்ததை போல காணப்படுகிறது, என்னால் இருக்க முடியவில்லை என்று சொல்லி அந்த தேசத்தினுடைய மகாராணி சொன்னார்களாம். பாருங்கள், அந்த ஜான் நாட்ஸுடைய முழங்கால் ஜெபம் அந்த ராணியை அசைத்து விட்டது. அந்த முழங்கால் ஜெபம் வல்லமை உள்ளது. ஒரு ஜெப பொன்மொழி இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். மூளையினால் முன்னேற முடியாததை நம்முடைய ஜெபத்தினால் முன்னேற முடியும். எத்தனையோ தேவ மனிதர்கள், எத்தனையோ நமக்கு முன்னால வாழ்ந்த பரிசுத்தவான்கள், அவர்கள் நன்றாக ஜெபித்ததினால்தான், முழங்கால் படியிட்டு ஜெபித்ததினால்தான் கர்த்தர் அவங்க ஊழியங்களை, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்காலில் நின்று ஜெபிப்போம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா பதில்களும் வரும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இந்த முழங்கால்களை பலப்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. சில நேரங்கள்ல நமக்கு எப்படி காணப்படுதுன்னா, என்னால முடியல, என்னால எதுவும் செய்ய முடியாது, ஜெபத்துல முழங்கால் படியிட முடியாது, எனக்கு பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் நாம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துகிறார். நாம் எந்த காரியத்துக்கு விண்ணப்பிக்கிறோமோ அந்த காரியத்தில் நிச்சயம் பதில் தருவார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லியிருக்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், அவரை வீழ்த்துவதற்கு அநேக காரியங்கள் எத்தனித்தாலும் கூட அவர் சொன்னது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்களுடைய முழங்கால்களை பலப்படுத்துங்கள். முழங்காலில் நின்று ஜெபியுங்கள். நிச்சயமாய் அவரை முன்பதாக வையுங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா காரியத்தையும் மாற்றி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்வார். ஒருவேளை நீங்க நல்ல முழங்கால் படியிட்டு ஜெபித்த நீங்க இப்போ உங்க முழங்கால் பலன் இல்லாமல் போயிருக்கலாம். சில நேரத்துல என்னுடைய எவ்வளவு அதிகமா ஜெபித்தேன், இன்றைக்கு முடியலையே என்று சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் முழங்காலில் நின்று ஜெபிக்க உதவி செய்யுங்க. வாலிபர்கள், சிறுவர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே முழங்காலில் நின்று ஜெபிப்போம். நிச்சயம் கர்த்தர் ஒரு பெரிய அசைவை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய தலைமுறையிலே, நம்முடைய தேசத்திலே, நம்முடைய குடும்பத்திலே அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனை, சரீர பலவீனம், உங்க பிள்ளைகளுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் பற்றி மனம் பதறி போய் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு ஒரு தீர்மானிங்க. நான் எனக்கு கொடுக்கப்படுகின்ற நேரத்துல நான் நேரத்தை ஒதுக்கி
நான் முழங்காலில் நின்று ஜெபிப்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய கிருபையினால இன்றையிலிருந்து நம்முடைய ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையில 3 வேளையும் முழங்கால் ஜெபம் நடைபெறுகிறது. இந்த ஜெபத்தில் அருகில் உள்ளவர்கள் நீங்கள் பங்கு பெறலாம். விசுவாச பிள்ளைகள் தவறாமல் பங்கு பெறுங்கள். முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய அசைவை உண்டு பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு வாஞ்சிய விருப்பத்தை தருவீராக. எங்களுடைய தனிப்பட்ட ஜெபம் ஆண்டவரே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து பெரிய அசைவை பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவர் சர்வத்துல பலவீனத்தோடு கஷ்டத்தோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வீராக ஜெபிக்கிறேன். விசேஷமானமாய் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் மூலத்திடம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியை சந்திக்கிறேன். அதுவரை தேவத்திற்கு காண்பதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.